என்னோட பேர் ஞானசேகரன். நான் சமூக ஆர்வலராக வந்து தொடர்ந்து தமிழ்நாடுலாம் பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே தொங்குறது எல்லாமே எங்கள் கிராமத்தில் கல்குவாரினால ஏற்பட்டதுக்கு வந்து சிஎம் முதல், அதாவது கீழ அடிமட்டத்தில் நம்ம விஏஓல இருந்து தாசில்தார்ல இருந்து நம்ம எந்த மனுவுக்குமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இது குறித்து பனகல் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட நாங்கள் போன மாதம் ஒரு 15 பேர் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். போய் எங்களோட குறைகளை சொன்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே இருக்கிற விஓவும் தாசில்தார் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் நாங்கள் வந்து அந்த சிஏ அமைப்புல போய் நாங்கள் இது குறித்து மனு கொடுத்தப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழே இருக்கிற நிர்வாகம், அதாவது கிராம நிர்வாக அலுவலர் வந்து கொடுக்குற ஆவணத்தை நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம்ப்பா அப்படின்றாரு. இங்க தவறு செய்யறதே அவர் தான். இந்த கல்குவாரி இப்ப கச்சேரி பெரும் அந்த பகுதியில் வர்ற கல்குவாரி கிராமமூர்த்தி குவாரி வந்து 4 பக்கமும் ஓடை இருக்கு. நம்ம விதிகள், அரசு விதிகள் வந்து 1959 36(1)A அதன்படி வந்து பாத்தீங்கன்னா சிறுகன் விதிகளை வந்து மீறி தான் இவ்வளவு இந்த புக்ல வந்து அவ்வளவு ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த புக்ல வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இதுக்குள்ளேயே உங்களோட ஆதாரம் இங்கேயே இருக்கு. நம்ம கிராம நிர்வாகம் நத்தம் இல்லை, புறம்போக்கு, அதாவது பொது பாதை இல்லை அப்படின்ற நீர்வழி பாதையை பயணிக்காம இந்த பக்கம் ஓடையில லாரியே வர முடியாது. இருக்கிற லாரிக்குள்ள அந்த சட்ட விதிகளை மீறி தான் போகுது. இது குறித்து எல்லா துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் வந்து புகார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை காலத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க போவாங்க? இதனால தூர்வாரின ஓடையை கூட திரும்பவும் கல்ல போட்டு நெத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எவ்வளவுதான் முறையிடுறது? இதுக்கு மேல நாங்கள் எப்படி செயல்படுறது? விதிகளை மீறி நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? இங்க இருக்க மக்கள் அனைவருக்குமே வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து பாதிச்சிருக்கு. இங்க இருக்க நிறைய பேர் ஒரு ஆவணப்படம் கூட நாங்கள் தயார் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு பண்றதுக்காக செஞ்சிருந்தோம். நேற்று 26ஆம் தேதி முந்தா நாள் கூட கச்சேரியில் வந்து உண்ணாவிரத நிகழ்வு நடந்துச்சுங்க. கல்குவாரி எங்க பகுதிக்கு வேண்டாம் அப்படின்னு நடந்துச்சு. இந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கும்போது மேலும் ஒரு கல்குவாரிக்கு வந்து அனுமதி கொடுக்கறது அப்படின்றது வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை இந்த கிராம மக்கள் ஏற்படுத்தக்கூடிய விதிகள் வரும். இப்ப இங்க இருக்கிற கிராம மக்களே வந்து இப்ப எங்க கிராமத்துல இருந்து இப்ப ஒண்ணு இந்த கல்குவாரியோட ஓனர் நீங்க காட்டக்கூடிய ராமமூர்த்தின்றது என்னோட சொந்த தாய்மாமா, எங்களோட தாய்மாமா தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்து கல்லு தான் உடைச்சாரு. இந்த கல்லுடைச்சிட்டு இருக்கிறவங்க மேல இப்ப நான் வந்து தொடர்ந்து சமூக ஆர்வலராக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு கல்குவாரியை பத்தி இதுல இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் உணர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அவர் மேல இடத்தை வாங்கி அவரை வந்து ஓனர் ஆக்குறாங்க. இதுதான் உண்மை. அவர் வந்து என்னோட மாமா. அப்படி வந்து அவர் இப்ப நான் பேசப்படாம எங்களுக்குள்ள சந்தேகத்து வருதுக்கு அந்த மாதிரியான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நாங்க பாருங்க ஒவ்வொரு துறை எந்தெந்த துறையில நாங்க கொடுக்காத துறையில இனிமேல் எந்த துறைக்கு ஐநாவுக்கு தான் நாங்க அனுப்பணும். ஏன் எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க? சாலி மேடம் உங்கள்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட 3 பெட்டிஷன் வந்திருக்கு மேடம். நாங்க வந்து ஆய்வு பண்றோம் ஒரு தடவை கூட ஆய்வு பண்ணவே இல்லை. தாசில்தார்கிட்ட நேரடியாக சொல்றோம், விஓட்ட சொல்றோம், நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றோம், எந்த இடத்துல நாங்க சொல்றோம், எங்க தான் நாங்க சொல்றது, எப்படிதான் தீர்வு வரும்? தொடர்பாக நம்ம வந்து 5 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் டீம் ஃபார்ம் பண்ணி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரிங்களா? அந்தந்த கிராமத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல ஊர் சமுதாய கூட்டம் நடத்துறீங்க. இப்ப எங்களுக்கு இங்க இருந்து 7 கிலோமீட்டர் வருது. 2 பஸ் மாறி தான் அந்த தாலுகா அலுவலகத்துக்கு வர வேண்டியது இருக்கு. அங்க எங்க ஊர்ல இருக்க கிராமத்திலேயே நீங்க சமுதாய கூட்டத்திலேயே இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வச்சா இன்னும் மக்கள் அதிகமா வருவாங்க. இப்ப இங்க இருக்க மக்கள் எத்தனை பேர் சுயமாந்திரம்? 21 பேருக்கு தான் நேரடி வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க. 21 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுகமா 50 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கல்குவாரியில வேலை பார்க்கறாங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே 500 ரூபாய் நைட்டே பட்டோட பணம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு ஆவணம் முதற்கொண்டு இருக்கு. வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் பசங்க எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பொய் புகார்களை பண்ணிட்டு இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஒண்ணு இல்ல. இப்ப காத்து திசை வீதம் மேற்கு நோக்கி வீசுன்னு சொல்றீங்க. இந்த கல்குவாரியில இருந்து வர்ற லாரி வாகனம் எது வழி வருது? இந்த வரும்போது எவ்வளவு லிமிட் வருது? அதாவது கிராம சாலையில 10 டன்னு 10 டன் அளவோட தான் நம்ம கிராம சாலையில பயணிக்குன்னு சொல்லி தகவல் அறிவு சட்டத்தை நாங்க வாங்கி வச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் 10 சக்கர லாரி வருது. அது எத்தனை டன்? லாரிக்கு மேல கல் விழுகக்கூடிய தருவாயில வருது. இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த கிராம சாலையும் பாதிக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்கக்கூடிய சாலை 2 வருஷத்துல எங்க ஊர்ல ஓட மாதிரி ஆயிருக்கு. கிராம சாலை தண்ணி முதற்கொண்டு எல்லாம் காற்று எல்லாம் கெட்டு போயிருக்கு. இங்க இருக்க மக்கள் வந்து அது அறியாமையாக இருக்காங்க. மக்களுக்கு உண்மையிலேயே வந்து நோய்வாய்ப்பட்ட பெண்கள்லாம் நிறைய வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வரவிடாம காவல்துறை பிடிச்சிட்டு போயிடும். நம்ம அதாவது இது வந்து போய் மலையில நான் முட்டுறேன், மலையில முட்டுறேன், செவுத்துல முட்டுற மாதிரி சமம். அவ்வளவு பெரிய அதிகாரிகளை நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கேன். சட்டங்களை அதாவது மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க.
சட்டத்துக்கு புறம்பா நாங்க எந்த ஒரு அனுமதி கொடுக்காதான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். கல்குவாரி எங்களுக்கு வேணாம்னு நாங்க சொல்லல. சட்ட விதிகள் உட்பட்டு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. அந்த குவாரிக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கறது அப்படின்னு மிகப்பெரிய எந்த வகையிலுமே கொடுக்க முடியாது. 4 பக்கமும் ஓடை இருக்கு, பக்கத்துல பல்லுயிர்கள் வாழக்கூடிய வனப்பகுதி இருக்கு, அது நீர்நிலைகள் வந்து போர்வெல் இருக்கு, கிணறு இருக்கு, அதே மாதிரி அந்த ஐயாவோட விவசாய நிலம் இருக்கு. அடுத்து அந்த எஃப்எம்ல இந்த வரைபடத்துல இந்த பக்கத்துல இருக்கிறது பூராமே இவரோட தென்னை மரம் அவங்களே குறிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்த ஆவணம் தான் இது வந்து. இதுக்கு மீறி நீங்க எப்படி விவசாய நிலம் பக்கத்துல 50 மீட்டர் 100 மீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடாது. நீங்க எப்படி இதை வந்து அனுமதிக்கலாம்? இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல இந்த புக்கம் இந்த இடத்த நீங்க நிகராக வச்சுக்கலாம்ல. எல்லாமே வரமுறைக்கு மீறி தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஐபிஆர் கிரேனைட் கம்பெனி இருக்கு, அது கிட்டத்தட்ட 100 மீட்டருக்குள்ள தான் இருக்கு. நம்ம 175 மீட்டர் இடைவெளி விட்டு இருக்கணும். இங்க பார்த்தா 100 மீட்டருக்குள்ள இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு பெரும்பாலான குடிநீர் வாட்டர் டேங்க் இருக்கு, 500 மீட்டருக்கு இடைவெளியில இருக்கணும். கிட்டத்தட்ட 350 அடியிலே 350 மீட்டர்ல எங்களோட வாட்டர் டேங்க், எங்களோட கிராமத்தோட குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேங்க் இருக்கு. சட்ட விதிகளை எல்லா வகையிலும் மீறி இருக்கு. ஒரு வகையில சொல்லிக்கிட்டே போனா எவ்வளவுதான் சொல்றது. நீங்க சொல்றீங்க மாசு கட்டுப்பாடு வாரியத்துல இருந்து ஒவ்வொரு லாரியும் வந்து தார்பாயை போதி தான் நீங்க வரணும்னு சொல்றீங்க. இங்க எந்த ஒரு இதுவரைக்கும் நாங்க கண்ணில் கூட பார்த்தது ஒரு லாரி கூட வந்து தார்பாயை போத்தி வந்ததே இல்லை. தண்ணி அடிக்கிறாங்க, என்ன வந்து விலை பேசுறாங்க, தம்பி இதுல இருந்து வெளியில போங்க, உங்களுக்கு என்ன வேணும், நாங்க வேணும்ன்றத சரி இப்படிதான் வந்து சொல்றாங்க. தவிர விதிகளை கடைபிடிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இங்க ஸ்குவாட் வர மாட்டேங்கிறாங்க. தாசில்தார்ட்ட சொன்னாலும் தாசில்தார் கண்டுக்கவே மாட்டேங்கிறது. விஏ கிட்ட சொன்னோம்னாக்கும் விஏ தாசில்தார்ட்ட சொல்லுறாங்க, விஏவுக்கு அதுக்கு சம்மந்தமாக பேசுற பிடபிள்யூடியை போய் பாருங்கன்றாங்க. ஓடைக்குள்ள போகவே சட்ட விதிகள் கூடவே கூடாது. எதுக்கு போறாங்க? அது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கீங்களா? எல்லா ஆவணமும் நாங்க நேரடியாவே காமிச்சிட்டேன். எதனால ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணத்துக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்? நான் வந்து பகிரங்கமா சொல்றேன். நான் சொல்றதுல தப்பு இருக்க பட்சத்தில் என் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. நான் சிறுகண்மை விதிகளை நான் மீறி இருந்தா என்ன வழக்கு பதிவு பண்ணுங்க. நான் சொல்றதுல எந்த இடத்துலயும் பொய் இல்லை. எல்லாமே தகவல் உரிமை சட்டத்துல வாங்கி அதனோட ஆவணத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்க நிறைய மக்கள் வந்து ஏதோ வேலை பார்க்குற எங்களோட ஊருக்காரங்க, எங்க மாமா மச்சின எங்க அம்மா சின்னம்மா எல்லாம் தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதனால பாதிக்கு இது மூலம் எவ்வளவு பாதிப்புன்னு உணர முடியல. விவசாய நிலம் வந்து வாழை போட்டு எங்க பக்கத்துல இருந்து வாழை போட்டுருக்காங்க. கல்குவாரி பக்கத்துல வாழை இருக்கு. அந்த வாழை பாத்தீங்க அப்படின்னா இலையை வந்து அறுத்து வந்து விற்பனைக்கு கொண்டு போகணும். அவ்வளவு தூசி. நீங்க சொல்றீங்க இந்த போட்டிருக்க வந்து இந்த கல்குவாரியில இருந்து தண்ணி வந்து வெளியில விடாம திரும்ப கல்குவாரிக்குள்ளே போற மாதிரி எல்லா தண்ணியும் வந்து ஓட வெளிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பிடபிள்யூடியில இருந்து போன மாசம் கூட நான் விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களோட ஓடை வந்து தூர்வாரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க தொடர்ந்து வந்து கல்குவாரிக்காரங்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திரும்ப வந்து இப்ப தூர்வாரினாங்க. தூர்வாரி 2 நாள் ஆகல, கிட்டத்தட்ட 50 ஓடை கொட்டி திரும்ப மேடு படித்தாங்க. அந்த கனரக வாகனம் போறதுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்னு வாகனம் பதியுது. விவசாயிகள் வந்து அந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்டு அந்த வனப்பகுதிக்கு தான் எல்லாரும் போகணும். அந்த ஓடையை தான் நாங்க எல்லாரும் பயணிக்கணும். இவங்க அந்த லாரி திரும்ப அந்த இதுக்குள்ள போய் அதாவது நெல்லு நடுற அளவுக்கு வந்து குளன்னு ஆகிருது. அதுல விவசாயிகள் வந்து பயணிக்கவும் ஆடு மாடுகள் போகவும் முடியல. இதை சொல்லி சாக்கு வச்சுட்டு கல்ல வந்து போட்டுறாங்க. மக்கள் வந்து எது சட்டம் நம்ம போக்குறதுக்கு அவனும் போவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிறுகனிமங்கள் விதிப்படி ஓடக்குள்ள வண்டி போகவே கூடாது. இப்படி அதாவதுங்க எல்லாருமே சட்ட விதியை நீங்க தான் வகுத்தீங்க. அரசாங்கம் வந்து சட்ட விதிகளை வந்து விதிக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை விதிக்க நம்ம போடுறாங்க. அந்த விதிகளை வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. அரசு அதிகாரிகள்ட்ட நாங்க சொல்றோம் அப்படின்னா அதை நீங்க கடைபிடிக்கவே மாட்டேங்கிறீங்க. மக்கள் வந்து எந்த வகையிலும் அவங்களுக்கு அறியாமையில தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் அறியாமையில தான் இருக்காங்க. ஆச்சு, நான் போன வாரம் சொன்னேன், நீங்க ஒரு தடவை எங்க வழியில் வந்து பாருங்கம்மா அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் எங்க ஊர்ல வந்து இருந்து பாருங்க. இவங்க செய்யற அட்டூழி அப்பதான் தெரியும். இதோட என்னோட சொந்த கிராமம். நான் ஒவ்வொரு ஊர்லயும் போய் எத்தனையோ கல்குவாரியில உண்மை தன்மையை நான் சொல்லி அந்த விவகாரம் நின்று இருக்கு. ஆனா என்னோட ஊர்ல மக்களை ஒண்ணு தேர விட மாட்டேன். என்னோட மாமையோட மச்சனை கூப்பிட்டு இவனை வந்து இவன் ஒருத்தர் வந்து எதுக்குறான்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கு. எனக்கு திரட்டன் கொலை மிரட்டல் மறுபடியும் வந்துருச்சு. விதிகளை சரியா பயன்படுத்துங்க, விதிப்படி நடத்துங்க. இருக்கிற குவாரி முடிஞ்சு 2.5 மாசம் ஆயிடுச்சு இருக்குது. கரிக்கோல் ராஜு சொல்லுனா ஐயா குவாரி தான், அவர் குவாரி தான். முடிஞ்சு 2.5 மாசம் ஆச்சு. அங்க எடுத்துருக்கேன். அதோட ஜிபிஎஸ் போட்டோ முதல்ல உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க செட்டுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன், கலெக்டர் நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். நைட்ல இரவு நேரங்கள் நாங்க 7 மணிக்கு மேல கனரக வாகனம் போகக்கூடாதுன்னு சிறுகனிம விதி தெளிவா சொல்லுது. அந்த விதியை மீறி காலையில 3 மணி 4 மணி 2 மணில இருந்தே வண்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு வந்து 5 மணியோட கல்குவாரியில இருந்து லாரி நிப்பாட்டப்படும். 6 மணிக்கு மேல 8 மணி 11 மணி வரைக்கும் வண்டி போடுதுங்க. தூசி வந்து வண்டியில வாகனத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. சட்டப்படி தூசி, அதாவது
பொல்யூஷன் வந்து அதிகமாகுதுன்னா கிராம சாலையில தண்ணி அடிச்சா தார்ல தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? அந்த தார் டேமேஜ் ஆகும். தார் சாலையில தண்ணி அடிச்சு திரும்ப திரும்ப வண்டி போனா தார் சாலை டேமேஜ் தான் ஆகும். இவங்க முறைப்படி தார் பைப் போட்டு பத்தி கொண்டு போகணுமா இல்லைங்களா? அதை நாங்க சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட.